மெத்து போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல ஒரு காவலரான அருண் பாண்டியன் என்பவர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக நேற்று முன்தினம் எழும்பூர்ல தனிப்படை போலீசார் தீவிர வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருந்த போது அப்போது 2 நபர்கள் மெத்தப்பட்டமையின் கையிலோடு கைது செய்யப்பட்ட. குறிப்பாக அவர்களிடமிருந்து 700 கிராம் மெத்து போதைப் பொருள் மற்றும் கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவர் பாலசுப்ரமணி மற்றும் பாத்திமா என்பது தெரிய வந்ததை அடுத்து இவர்களுக்கு இந்த மெத்து போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பது யார் என்பது தொடர்பான விசாரணையில தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு இருந்த போது இந்த மெத்து போதைப் பொருளை கொடுத்தது அருண் என்ற காவலர் தான் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்து. குறிப்பாக இவர் கோர்ட்டில் பணிபுரியக்கூடிய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த காவலர் என்பது விசாரணையில தெரிய வந்து. குறிப்பாக பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள, அதாவது வண்ணாரப்பேட்டை காவல்துறையினரால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள இந்த மெத்து போதைப் பொருளை கோர்ட்டில் சமர்ப்பிக்க சென்ற போது அதுல சிறுக எடுத்துத்தான் இந்த மெத்து போதைப் பொருளை காவலரான அருண் பாண்டியன் பாலசுப்ரமணியனுக்கு விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவர் இந்த விற்பனை செய்திருப்பதும், இந்த பாலசுப்ரமணி இந்த 700 கிராம் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை அதாவது விற்பனை செய்தது, அதாவது 60 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த போதுதான் நேற்று கையும் களவுமாக போலீசாரிடம் பிடிபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இவர் இதே போல பல கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கஞ்சா மற்றும் மெத்து போதைப் பொருள் ஆகியவற்றை இவர் சிறுக திருடி பலருக்கு விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பது. இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த இதுல யார் எங்கெங்கெல்லாம் இந்த மெத்து போதைப் பொருளை காவலர் அருண் பாண்டியன் எடுத்தார், எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்தார், இதன் மூலமாக சேர்த்த சொத்து எவ்வளவு என்பது தொடர்பான விசாரணையில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே வடபழனியில மொத்தம் 4 காவலர்கள் இந்த மெத்து போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில அதே மெத்து போதைப் பொருள் வழக்குல மேலும் ஒரு காவலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த மெத்து போதைப் பொருள் விவகாரத்துல இந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டு வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.